இந்த 3 விஷயங்களை இன்புட் பண்ண ஒரு வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்குங்க. ஜஸ்ட் 21 டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட உறவு முறை, நம்ம தேவைகள், நம்மளோட ஆசைகள் 100% நடந்தே தீரும். விதியை மதியால் வெல்லலாம். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாருமே இது என் கர்ம பலன்கள், என் விதிப்படி தான் நடக்குது, என் தலையெழுத்து, என் ஜாதகம் சரியில்லை, மருந்து வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னா இது எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது கர்மான்னா வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு செயல்பாடுகளின் விளைவுங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா எந்த கர்மாவாக இருக்கட்டுங்க, எந்த தலையெழுத்தாக இருக்கட்டும், எந்த ஜோசியம் எது வேணால் செய்யட்டும், யார் வேணால் மருந்து வைக்கட்டும், கண்ணு போடட்டும், விதியை நீங்கள் மதியால் வெல்லலாம். 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். செயல்படுத்தி பாருங்கள். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த கர்மா அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதிவை வச்சுருக்கீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சரி, இதெல்லாம் கர்ம பலன்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா விதிப்படி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் பூர்வ ஜென்ம பலன்கள், இல்லை இது ஜாதகம் சரியில்லை, அஸ்ட்ராலஜியில் இப்படி சொல்கிறாங்க, மருந்து வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான செயல்பாடுகளை நம்ம ஒரு சில காரணங்களுக்காக சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நான் இத்தனை விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்க, இதை எல்லாத்தையுமே தட்டி தூக்கலாம். ஒரு 3 விதமான செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% மாற்றங்கள் வந்தே தீரும். ஜஸ்ட்டு செயல்படுத்துங்க. செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த கர்மாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னால் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கர்மாக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா குருமார்களும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. பிராத்த கர்மான்னு சொல்கிறாங்க, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் நெட்லேயே கூட பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் படிங்க. என்னோடய கன்க்ளூஷனை நான் சொல்கிறேன். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராத்த கர்மாவாகட்டும், சஞ்சித கர்மாவாகட்டும், ஆகாமி கர்மா எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா கன்க்ளூஷனாக ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 100% உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. கர்மான்னா என்னங்க? கர்மாங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத வார்த்தை. கர்மா அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? செயல் அல்லது வேலைன்னு அர்த்தம். அப்போ கர்ம பலன்கள் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை அல்லது நீங்கள் செய்கிற செயலினுடைய விளைவு, இவ்வளோதாங்க அர்த்தம். மனசில் வச்சுக்கங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக மனசில் வச்சுக்கங்க. இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கே விடை தெரியும். இப்போ ஜோசியம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது, பூர்வ ஜென்மம், ஜாதகத்தில் கட்டம் இப்படி இருக்குது, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை. விதியை மதியால் வெல்லலாம். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாருமே இது என் கர்ம பலன்கள், என் விதிப்படி தான் நடக்குது, என் தலையெழுத்து, என் ஜாதகம் சரியில்லை, மருந்து வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நம்ம வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்குது. நம்ம மனசில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வேலைக்கு போகணும், பையனை படிக்க வைக்கணும், ஒரு திருமணம் நடக்கணும், அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும், ஒரு சொத்து வாங்கணும், சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் வந்துடும், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், லாபம் வரணும், ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம விற்கணும், அது எப்படி விற்கிறதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான செயல்பாடுகளுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறோம். ஆனால் நம்ம நினச்ச தேவைகள் ஏதோ ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்ம உடனே நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு எல்லாருக்குமே மனசு என்ன சொல்லுதுன்னா, இது என் கர்ம பலன்கள், இது என் ஜாதகம் இப்படி சொல்லிடுச்சு, இது என் விதிப்படி நடக்குது, இது பூர்வ ஜென்ம கர்ம பலன்களாக இருக்கலாம், ஜாதகத்தில் எனக்கு கட்டம் சரியில்லை, எனக்கு மருந்து யாரை வச்சுட்டாங்க, என்னை கண்ணு போட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல காரணங்களை நாம் டிக்ளேர் பண்ணிடுறோம். கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் ஒரு உண்மைத்தன்மை புரியும். அப்போ ஏதோ ஒரு தேவைகள், ஆசைகள் நடக்கலைன்னா நம்ம உடனே சொல்கிறது இது என்னுடைய கர்ம பலன்கள், என் விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி காரணங்களை நம்மளாக டிசைட் பண்ணி தூக்கி வச்சுக்கிறோம். ஏன்னா நான்லாம் ரொம்ப நல்லவன் பாருங்கள், புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் எல்லாமே கரெக்டு, இது நடக்காததுக்கு காரணம் இத்தனை காரணங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிடுறீங்க, புரியுதுங்களா?
இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க. பிஸ்னஸ் எதுக்காக செய்கிறோம்? ஒரு லாபம் வரணும். ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு 2 ரூபாய் லாபம் வரணும். அந்த லாபத்தில் நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட செயல்பாடுகள், நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்காக பிஸ்னஸ் செய்கிறோம். அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? காரணம் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என் பார்ட்னர் சரியில்லை, ஆர்டர் எனக்கு சரியாக வரல, பணம் கொடுத்த இடத்துல பொருள் எனக்கு வரல, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் வேலை செஞ்சேன், என்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் கரெக்டாக வேலை செய்யலை சொல்கிறோமா? இது பணம் என்கிட்ட நிறைய இல்லை, யாருமே கொடுத்து உதவலை, எல்லாம் இது என் தலையெழுத்து, என் விதிப்படி தான் நடக்குது, எனக்கு ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, எனக்கு யாரோ கண் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ரீசன் நம்ம சொல்கிறது, நம்ம என்னமோ 100% அந்த தொழிலை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை ப்ளேம் பண்ணுறோம். நல்லா புரியுதுங்களா? மற்றவங்க மேலே தூக்கி போடுறோம். இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுடுறோம். புரியுதுங்களா? ஏன் இதே பிஸ்னஸை இன்னொருத்தன் நல்லா செஞ்சிட்ருக்கிறான், அவன் ஏன் நல்லா செய்கிறான்? எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? காரணம் என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் நமக்கு நடக்கலைன்னு சொன்னால் உடனே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை வெளியில் தூக்கி போட்டுறது. புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உடனே காரணம் நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஏதோ ஒரு உறவு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் அம்மா சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான், கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு பண உதவி செய்கிறதில்ல, தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல, குடிச்சிட்டு வரான், பிஸ்னஸ் கரெக்டாக செய்கிறதில்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமா? ஏதாவது ஒரு காரணம் மற்றவங்கள நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கடைசியில் என்ன சொல்கிறோம்? இது என் தலையெழுத்து, என் விதிப்படி நடந்திருக்கு, யாரோ மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை மற்றவங்க மேலேயே தான் தூக்கி போடுறோம். என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் பையன் நான் சொல்கிற மாதிரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி காரணத்தை மற்றவங்க மேலே தூக்கி போடுறேங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு பிஸ்னஸ் சொன்னேன், ஒரு உறவுமுறை சொன்னேன். நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம தேவைகள் நடக்கலைன்னா இதுக்கெல்லாம் காரணம் கர்ம பலன்கள், பூர்வ ஜென்ம கர்ம பலன்கள், கர்ம வினைகள், என் விதிப்படி நடக்குது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி காரணத்தை தூக்கி மற்றவங்க மேலே போட்டுறோம். புரியுதுங்களா? அப்போது நமக்கு ஏதோ ஒரு லேக்கிங் இருக்குது, நம்ம மனசில் ஒரு லேக்கிங் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் போதுங்க, 100% சொல்யூஷன் வந்துடும். அதை பற்றி தான் கன்க்ளூஷன் பார்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலை, இல்லை நம்ம தேவைகள் நடக்கலைன்னா நம்ம காரணத்தை தூக்கி மற்றவங்க மேலே போட்டுடுறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா விதி மேலேயே தூக்கி போட்டுறோம், ஜாதகத்து மேலே தூக்கி போட்டுடுறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேங்க. ஆன்மீகத்தில் இல்லை நம்ம வாழ்க்கை நடைமுறையில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? விதியை மதியால் வெல்லலாம். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா, இது உண்மை அப்படின்னா நல்லா யோசனை பண்ணுங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற வார்த்தை உண்மை அப்படின்னா கர்ம பலன்கள் கிடையாது, தலைவிதி கிடையாது, பூர்வ ஜென்ம பலன்கள் கிடையாது, மருந்து வச்சுட்டாங்க கிடையாது, எல்லாம் என் தலையெழுத்து கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னா இது எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, கர்மான்னா வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு செயல்பாடுகளின் விளைவுங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம ஒரு தப்பான எண்ணத்தில் நம்ம தேவைகளை நிறைவேற்ற முடியலன்னா காரணங்களை தூக்கி மற்றவங்க மேலே போடுற மாதிரி, மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி, இது நடக்கலை, இதனால தான் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கர்ம பலன்கள் என் விதிப்படி இருக்குது, என் தலையெழுத்தாக இருக்குதுன்னு சொல்லி நடக்காத விஷயங்களை நம்ம கரெக்டாக இல்லாமல் அதை தூக்கி மற்றவங்க மேலே போட்டுடுறோம். இது தாங்க உண்மைத்தன்மை. இது ஒன்று தெரிஞ்சால் போதுங்க, தாராளமாக இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். 3 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா எந்த கர்மாவாக இருக்கட்டும்ங்க, எந்த தலையெழுத்தாக இருக்கட்டும், எந்த ஜோசியம் எது வேணால் செய்யட்டும், யார் வேணால் மருந்து வைக்கட்டும், கண்ணு போட்டுட்டோம், விதியை நீங்கள் மதியால் வெல்லலாம். 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். செயல்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்னங்க? நன்றியுணர்வு. நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம், பொருள், நபர். பணம் எல்லாருக்குமே தெரியும். உங்கள்கிட்ட கம்மியான பணம் இருந்தாலும் சரி, அதிகமான பணம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நன்றியுணர்வாக இருங்க. பொருள்னா என்னங்க? நம்மக்கிட்ட இருக்கிற வீடு, காரு, பைக்கு, என்ன ட்ரெஸ்ஸு, என்னென்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். 3வது விஷயம் நபர். நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, பிஸ்னஸ் சர்க்கிளில் எந்த நபராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கற்றுக்குங்க. இந்த கிராட்டிடியூட் தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஃபஸ்ட்டு விஷயம் கிராட்டிடியூடாக இருங்க. 2வது விஷயம் ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். அதாவது இப்போ ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும் தெரியுங்களா? இது நடக்கலை, காரணம் அவன், அது நடக்கலை, காரணம் அவன், என் பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு, அது காரணம் இது, என் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ காரணம் என் மாமியார், என் கணவர் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணாமல்
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நீங்கள் நினைக்கிற கடவுளாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம். இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. இல்லை நமக்கு மேலே ஒரு 100% ஒரு சக்தி இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ தாராளமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லாவாக வச்சுக்கோங்க, இயேசுவாக வச்சுக்கோங்க, பிள்ளையாராக வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. 100% இந்த ப்ளேமிங்கை நிறுத்திட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த வேண்டுதலை பிரார்த்தனையை உங்கள் இறைவன் மேலே, நமக்கு மேலே இருக்கிற சக்தி மேலே நீங்கள் செயல்படுத்தினால் சூப்பராக ரிசல்ட் வருங்க. அதாவது ஒரு இன்சிடெண்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், உறவு முறையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும், ஒரு சொத்து விஷயமாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும்ங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ் ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் வருதுன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒன்று புரியும். அதில் நம்மளோட பங்கு இல்லாமல் அந்த விஷயங்கள் நடந்தே இருக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை பண்ணலான்னா, இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நம்ம அக்செப்டன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணால் தான். ஆனால் நம்மளாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, இது இதனால் நடந்துச்சு, இது இதனால் நடந்துச்சு, என் மாமியார் சரியில்லை, என் பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லை, என் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி காரணத்தை தூக்கி வெளியில் போடாதீங்க. வெளியில் போடாமல் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க. அந்த நடந்த இன்சிடெண்ட்டுக்கு என்னோடய பங்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி எப்போ நீங்கள் நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கிட்ட இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்களோ 50% நீங்கள் தாண்டிட்டீங்க. 3வது விஷயம் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜாதகம், கர்ம பலன்கள், விதிப்பலன்கள், விதிப்படி தான் நடக்குது, எதுவுமே கிடையாதுங்க. 100% ரிசல்ட் வரும். விதியை நீங்கள் மதியால் வெல்லலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. உடனே என்ன நினைக்கலாம்? காரணத்தெல்லாம் தள்ளி போடாமல் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு, இறைவனர்களால் என் தொழிலில், என் வியாபாரத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் இல்லை எனக்கு மேலே இருக்கிற சக்தி சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த உறவு முறை பேரை சொல்லுங்கள். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, இன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை சிறப்பாக உருவாக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் சொல்லலாம், அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கு, இறைவன் எதையோ எனக்கு உணர்த்துறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை உங்கள் மனசுக்குள்ளே இன்புட் பண்ணுறீங்களோ, இந்த 3 விஷயங்களை இன்புட் பண்ண ஒரு வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்குங்க. ஜஸ்ட் 21 டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட உறவு முறை, நம்ம தேவைகள், நம்மளோட ஆசைகள் 100% நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட், அக்செப்டன்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த 3ஐயும் செயல்படுத்துங்க. இந்த கர்ம பலன்கள், இந்த ஜாதகம் இப்படி சொல்லுது, கட்டம் இப்படி சொல்லுது, இதெல்லாம் என் தலையெழுத்து, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் விதியை மதியால் வெல்லலாம். உங்கள் தேவைகள் என்னவோ அத்தனையும் தட்டி தூக்கலாம். செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.